கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரிடத்திலே பேசிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசப் போகின்ற நேரம். அவருடைய வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஒரு வித்தியாசமான செய்தியை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேற்றைக்கு மாலை வரைக்கும் என்ன செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் முடிவு செய்யவில்லை. 10:30 மணிக்கு வரணும். நேற்று ஐயாவோடு தொலைபேசியிலே பேசினேன். காலையிலே எழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது இந்த செய்தியை கொடுக்கும்படியாக நான் ஆவியானவரால் உணர்த்தப்பட்டேன். கண்டிப்பாக இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் உறுதியாய் நம்புகிறேன். ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக. சில விஷயங்களை, இயல்பாக செய்கின்ற சில காரியங்களை, ரொட்டீனாக செய்கின்ற காரியங்களை நம்மால் செய்ய முடியாவிட்டால் சரீரத்திலே ஏதோ குறைபாடு என்று சொல்லி நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றோம். இந்த செயலை என்னால் செய்ய முடியவில்லை, இவ்வளவு வெயிட்டை என்னால் தூக்க முடியல, ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணரும் பொழுது நாம் என்ன நினைக்கின்றோம்? ஏதோ என் சரீரத்திலே ஒரு குறைபாடு. சில சமயம் மெடிக்கல் செக்கப்லாம் பண்ண போவோம். உடம்பு நன்றாக இருந்தாலும் அந்த ரொட்டீன் செக்கப் பண்ணுவோம். அப்ப மெடிக்கல் செக்கப் பண்ணும் பொழுதுதான் நம்மளுக்கு தெரியும் நமக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, உப்பு சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வரும். அப்ப ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணும் பொழுதுதான் எனக்கு இந்த பலவீனம், இந்த குறை இருக்கிறது என்று சொல்லி நான் அறிந்து கொள்ளுகிறேன். சரீர பிரகாரமான குறைகளை கண்டறிவதற்கு சில பரிசோதனைகளை நாம் செய்கிறோம், அறிந்து கொள்ளுகின்றோம். சரீரத்திற்கு ஓகே, என் மனதிலே வருகின்ற சில பிரச்சனைகளை நான் எப்படி அறிந்து கொள்ளுவது? என் மனதிலே வருகின்ற சில நோய்கள் பார்க்க நல்லா தான் இருக்கும். இப்ப நான் கொடுக்கிற செய்தி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்ல. நன்றாகவே இருந்து கொண்டு மனதிலே இருக்கின்ற சில குறைகளை நாம் அறிந்து கொண்டு அதற்கு வேதம் என்ன சொல்லுகின்றது, மன ரீதியான பிரச்சனைகளுக்கு வேதம் காட்டும் வழிகள். இதான் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு. என் மனதிலே பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுகொள்ளுவது? 4 காரியங்களை நான் சொல்லுகிறேன். முதலாவது காரியம், மனம் நிறைவடையாவிட்டால் அது மனதிலே இருக்கின்ற பிரச்சனை. சில பேருக்கு எதுலையுமே திருப்தி இருக்காது, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. 2வது, இன்னொருவரை பார்த்து பார்த்து அது எனக்கு நிகழவில்லையே என்று சொல்லி ஏங்கினார், மனதிலே இருக்கின்ற பிரச்சனை. கம்பேரிங் ஆல்வேஸ் அதர்ஸ். 3வது, எல்லா இடங்களிலும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மன ரீதியான பிரச்சனை. In all the places I should accept. என்னை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகாரத்திற்கு ஏங்குவது. 4வது, இந்த உலகில் நடப்பது எல்லாமே
எனக்கு எதிராகத்தான் நடக்கிறது என்று நினைப்பது. எது நடந்தாலும் எனக்கு ஃபேவராகவே இல்லை, எல்லாம் எனக்கு எதிராகவே நடக்குதுன்னு சொல்லியே நான் நினைத்து சோர்ந்து போகிறேன். மன ரீதியான பிரச்சனை. இந்த 4 பிரச்சனைகளும் மனது சம்பந்தமான ஆராய்ச்சி செய்கின்ற வல்லுநர்கள், சைக்காலஜிஸ்ட் அவர்கள் சொன்ன காரியங்கள், மனநல ஆலோசகர்கள் சொல்லுகின்ற காரியங்கள். அன்பானவர்களே, வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோல். வேதம் எல்லா நிலைகளிலும் அவர் தம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளை வழி நடத்தும். எல்லா காரியங்களுக்கும் வேதத்திலே பதில் உண்டு. இந்த 4 காரியங்களுக்கும் வசனங்களின் அடிப்படையிலே விளக்கங்களை சொல்லி, ஒருவேளை எனக்குள்ளதாக இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவன் நம்மை குணப்படுத்துவாராக. ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், தெரிந்த வசனம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனம் இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமான காரியங்களை, பலவீனங்களை வைத்து சொல்லவில்லை. ஏன் இதை சொல்லுகிறார்? இதை யாரிடம் சொல்லுகிறார்? அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமென். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே இருந்த யூத தலைவர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்திலே நிறைய கட்டளைகள் உண்டு. கிட்டத்தட்ட 613 கட்டளைகள் உண்டு. நாம் பொதுவாக 10 கட்டளைகளை வைத்திருக்கிறோம். அவைகளை தவிர நிறைய வாய்மொழி கட்டளைகளையும் பரிசேயர்கள், யூத தலைவர்கள் மக்களை கடைபிடிக்க சொல்லி வற்புறுத்தி இருந்தார்கள். அதைத்தான் இயேசு இங்கே சொல்லுகிறார். உங்களால் சுமக்க முடியாத மனபாரங்களை இவர்கள் கொடுக்கிறார்கள், என்னிடத்தில் வாங்க. அந்த பின்னணியில் தான் மத்தேயு 11:28 சொல்லப்பட்டது. வருத்தப்பட்டு பாரப்பட்டு தேவையில்லாத காரியங்களை சுமக்கின்றவர்களே, மனதிலே காயமடைந்து வாழ்பவர்களே, என்னிடத்திலே வாருங்கள். ஆமென். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் இதயங்களை நான் லகுவாக்குவேன். பழைய ஏற்பாட்டு சடங்குகளில் கஷ்டப்பட்ட, திருப்தி அடையாத நிலையில் இருந்த மக்களை பார்த்து ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் ஆமென். என் வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லா பாரங்களையும் நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு ஒரு நபர் உண்டு, இயேசு. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறபடியினாலே ஆமென். பாரங்களை இறக்குவதற்கு ஒரு தெய்வம், என் கவலைகளை இறக்கி வைப்பதற்கு ஒரு தெய்வம். 119ஆம் சங்கீதம் 92வது வசனம். 119:92. ஆமென். உம்முடைய வேதம், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைக்காம போயிருந்துச்சுன்னா என் பாரங்களினாலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன். என்ன அர்த்தம்? எல்லாவற்றிற்கும் மருந்து வார்த்தைகள்.
19ஆம் சங்கீதம் 7:8. 19ஆம் சங்கீதம் 7:8. Amen. God's word revive my heart. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கும். உயிர்ப்பிக்கும்னா என்ன அர்த்தம்? 4 நாள் செடிக்கு தண்ணி ஊத்தலைன்னா எப்படி இருக்கும் செடி? அப்புறம் தண்ணி ஊத்தினா எப்படி இருக்கும்? அதான் உயிர்ப்பிக்கும். பாருங்க, வறண்டு போய் விடுகிறேன், சோர்ந்து போய் விடுகிறேன், விசுவாசம் குறைந்து போய் விடுகின்றது, வேதத்தை புரட்ட ஆரம்பிக்கிறேன், விசுவாசம் துளிர்க்கிறது. மன ரீதியான எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து ஆண்டவரின் வார்த்தைகள். உற்சாகமா இருக்க. நான் இத 4வது முறை இங்க வர்றேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் இங்க சாட்சி சொல்ற நேரம் ரொம்ப உயிரோட்டமா இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. நல்ல உண்மையான, கேட்கிறவர்களை உற்சாகப்படுத்துகின்ற, ஜெபிக்க தூண்டுகின்ற சாட்சிகள் எல்லாருமே சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமென். 4 காரியங்களை சொன்னேன் இல்லையா? முதலாவது, என் மனசுல பிரச்சனை இருந்துச்சுன்னா முதலாவது அடையாளம் என்ன? மனம் நிறைவடையாமல் இருப்பது, இதிலும் திருப்தி இல்லாத வாழ்க்கை, ஏதோ ஒன்றை இழந்து விட்டதை போன்ற உணர்வு, குறை கூறுகின்ற காரியம், புலம்புவார்கள். எதிலையுமே திருப்தி இல்லாத ஒரு நிலை இருந்தால் என் மனதிலே ஏதோ ஒரு பாதிப்பு உண்டு, மனநோய் உண்டு. வேதம் என்ன சொல்லுகின்றது? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிங்க. பிலிப்பியர் 4, 11, 12, 13. ஆமென். பவுல் ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர், பல நிலைகளிலே ஆண்டவரை ருசித்தவர், நல்ல உயர் அந்தஸ்திலே இருந்தவர், பணக்காரராய் இருந்தவர், மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்தவர், அவருக்கு கீழே அநேகர் இருந்தார்கள், அதிகாரம் செலுத்தின தலைவராய் இருந்தவர். ஆண்டவர் அவரை தொட்ட பொழுது, அவருடைய வாழ்க்கை மாறின பொழுது, பல இன்னல்கள் வழியாய் கடந்து சென்ற பொழுது இங்கே ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டே. எங்க கற்றுக்கொண்டாரு? பைபிள் காலேஜ் போனாரா? இயேசுவின் பாதம், ஆவியானவருடைய பலன். பி கண்டென்ட், மன ரம்மியம் அல்லது மன நிறைவோடு வாழ கற்றுக்கொண்டே. விசுவாசிகளுக்கு தேவையான ஒரு காரியம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சில சமயங்களிலே நம்மை உருவாக்குவதற்காக தாழ்ச்சியான நிலையிலும் நம்மை கொண்டு செல்லுவார். ஆண்டவரே, நீர் என்னை எப்படி நடத்தினாலும் ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன். மன ரம்மியம் அல்லது மன நிறைவு என்றால் அதை எப்படி நான் விளங்கிக் கொள்வது? 3 காரியத்தை சொல்லுகிறேன். மன ரம்மியம் என்றால் சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாத வாழ்க்கை. மன ரம்மியம் என்றால் குறை சொல்லாத வாழ்க்கை. மன ரம்மியம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை. அல்லேலூயா. அதாங்க மன. அந்த நிறைவான வாழ்க்கை எனக்கு வேண்டும், திருப்தியான நிலை. மோசே ஒரே ஒரு சங்கீதம் தான் எழுதியிருக்காரு இல்லையா? என்ன சங்கீதம்? சங்கீதம் 90 வாசிங்க. அதுல ஒரு நல்ல வசனம் வரும். சங்கீதம் 90, 14. காலையிலே
உமது கிருபையால் என்னை திருப்தியாக்கும். அல்லேலூயா. திருப்தி ஆண்டவர் தான் கொடுக்கணும். மன நிறைவு ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். அதே பவுல் கொரிந்தியருக்கு இந்த கிருபையை அழகாய் காண்பித்திருப்பார். வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். 8, 9, 10. ஆமென். மன நிறைவாய் வாழ்வதற்கு கிருபைதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி இங்கே பவுல் காண்பிக்கின்றார். இந்த 3 வசனத்துல கிருபையை குறித்து நான் 3 காரியங்களை சொல்ல முடியும். கிருபை எனக்கு தெய்வீக மனப்பாங்கை கொடுக்கின்றது. The grace gives divine attitude. 8ஆம் வசனத்துல பாருங்க, எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனம் ஆனார். அப்நார்மல் பர்சன். என்னுடைய பார்வையிலே நான் சாதாரணமானவன், ஆனால் கிருபையை வைத்து ஆண்டவருடைய பார்வையிலே நான் விசேஷித்தவன். அப்புறம் 10ஆம் வசனத்துல பாருங்க, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அது எனக்குள்ளதாய் பலன் செய்தது, என்னை பலப்படுத்தினது. டைனமிக் பவர். நான் சோர்ந்து போகவில்லை. பாடுகள் கஷ்டங்கள் மத்தியிலே, குறைவுகள் மத்தியிலே ஓடிக்கொண்டே இருக்கிறேன். காரணம் கிருபை. தொடர்ந்து பாருங்க, ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். டெய்லி எனேபிளிங், டிவைன் ஆட்டிடியூட், டைனமிக் பவர், டெய்லி எனேபிளிங், கிருபை. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, நான் எங்க இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பேன். என்னை நீங்க எங்க தூக்கி போட்டாலும் நான் ஊழியம் செய்வேன். பி கண்டென்ட். திருப்தியான வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டில் ஒரு சிறு பெண்ணை காண்பிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் யார் பார்க்கிறோம்? நாகமான். அந்த சம்பவம் நல்லா தெரியும் இல்லையா? நாகமான் சீரிய தேசத்தை சேர்ந்த நாகமான் இஸ்ரவேல் தேசத்திலே இருந்து ஒரு சிறு பெண்ணை அடிமையாய் பிடித்துக் கொண்டு வந்தான். அப்படித்தானே போட்டிருக்கு. அந்த பெண்ணுடைய பெயர் தெரியாது, எந்த விதமான குறிப்புகளும் இல்லை. ஆனால் அந்த பெண்ணினுடைய ஒரு வார்த்தையை வைத்து அந்த பெண்ணினுடைய ஆவிக்குரிய உயர்ந்த நிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவ என்ன சொல்றா? நாகமான பார்த்து, நாகமானுக்கு குஷ்டரோக வியாதி என்பதை அறிந்து நாகமானுடைய மனைவியிடத்துல வந்து என்ன சொல்றா? ஆமே. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பெண் நாகமான் வீட்டுல ஒரு பெரிய பதவியில இருக்கா. அடிமை. அடிமைகளுக்கு எதிர்காலம் இல்லை, எல்லாம் மாறிடுச்சு. தன்னுடைய நாட்டிலே, தன்னுடைய வீட்டிலே, தன்னுடைய நண்பர்கள் மத்தியிலே சந்தோஷமாக திரிந்து கொண்டிருந்த ஒரு வாலிப பெண்ணை அடிமையாக்கி தலைகீழாக சூழ்நிலைகளை மாற்றி இங்கே வைத்திருக்கிறார்கள். வீட்டுக்கு போவேனா தெரியாது, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாது, இப்படியேதான் வாழ்க்கையா அடிமையா? இப்படிப்பட்ட நிலைமையிலே விசுவாசம் அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அல்லேலூயா. எனக்குள்ளதாக ஆண்டவர் தருகின்ற திருப்தி இருக்கும் என்று சொன்னால்
நான் எங்கே இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளையாயிருப்பேன். அடிமையாய் வைத்தாலும் ஆண்டவரே உம்மை நம்புகிறேன், அரசியாக வைத்தாலும் ஆண்டவரே உம்மை நான் நம்புகிறேன், எங்கே இருந்தாலும் நான் உம்முடைய பிள்ளை. கண்டென்ட், மனம் நிறைவடைகின்ற ஒரு சூழலை நாம் இங்கே பார்க்கின்றோம். இதே பவுல் ஒரு வாலிபனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுறார். என்ன எழுதுறாரு? 1 தீமோத்தேயு 6:6. ஆமென். மன நிறைவோடு உண்மையான பக்தியோடு வாழ்வதற்கு இங்கே வழிகாட்டுகின்றார். போதும் என்ற மனதுடன் வாழ்கின்ற, கஷ்டமான காரியங்கள் இது. மனிதனுடைய மனம் போதும்னு சொல்லாது. ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க, ஆண்டவரே நீர் என்னை வைத்திருக்கின்ற இடத்திலே நான் நிற்பதற்கு எனக்கு பலன் தாரும். நீர் என்னை உயர்த்துகின்ற வரைக்கும், நீர் என்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை கொண்டு வருகின்ற வரைக்கும் உம்முடைய சமாதானம் என்னை ஆளுகை செய்வதற்கு அர்ப்பணிக்கிறேன். மனம் நிறைவடையாமல் இருப்பதை ஆண்டவர் மாற்ற முடியும். 2வது காரியம், இன்னொருவரை பார்த்து ஏங்குவது, ஒப்பிட்டு பார்ப்பது. இயல்பா வந்துடும் இல்லையா? நல்ல புடவை கட்டிட்டு வந்தாங்கன்னா, நல்ல டிஷர்ட் போட்டு வந்தாங்கன்னா மனதுல என்ன வரும்? சார் நம்மகிட்ட இப்படி இல்லையே. தானே பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் மனசுல. அதாவது மற்றவர்களோடு தங்கள் வாழ்க்கையை பொருத்தி பார்த்து வருத்தப்படுதல். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே, நமக்கு கிடைக்காத ஒன்று மற்றவர்களுக்கு கிடைத்திருந்தால் அதற்காய் பொறாமைப்படுவது, வருத்தப்படுவது, எனக்குள் என்னை அறியாமல் வருகின்ற மனநோய். உண்மைதானே? அப்ப இதை நான் எப்படி மேற்கொள்ளுவது? ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே தனித்துவமாய் படைத்திருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான தாளந்துகள், வித்தியாசமான திறமைகள், வித்தியாசமான பொறுப்புகள், வித்தியாசமான வழிநடத்துதல்களை ஆண்டவர் கொடுக்கிறார். மற்றவர்களைப் போலவே என்னை ஆண்டவர் நடத்துவது அல்ல. பேதுரு எப்பயுமே ஒரு முந்திரி கொட்டை, துடிப்பா பேசுவாரு, அவசரப்பட்டு பேசுவாரு. ஆண்டவரே உமக்காய் உயிரை கொடுப்பேன்னுவாரு. அப்படியே தடாலி கீழே விழுந்து கிடப்பார். அவரு யோவான் 21ஆம் அதிகாரத்துல 20 to 24 வரைக்கும் ஆண்டவரிடத்திலே பேசும் பொழுது ஆண்டவர் பேதுருவை மறுபடியும் மேலே கொண்டு வருவார். என்னை நேசிக்கிறாயா அப்படிலாம் கேட்டுட்டு யோவான்ட்ட ஒண்ணு சொல்லுவார். அத வாசிக்குமா? யோவான்ட்ட என்ன சொல்லுவாரு? யோவான்ட்ட பேதுரு கேட்பாரு. யோவான காமிச்சு, ஆண்டவரே இவனுடைய காரியம் என்ன? ஏன் கேட்கிறாரு? ஆண்டவர் பேதுருவுக்கு ஊழியத்தை கொடுத்துட்டாரு. பேதுரு செஞ்ச தவறையும் உணர்த்தி சரி பண்ணிட்டாரு. பேதுரு என்ன செய்யணும்? அவரை பார்க்க வேண்டும். யோவான பார்க்கிறார். ஆண்டவரே இவனை குறித்து என்ன? இதான் பிரச்சனையே இல்லையா? பேதுருவின் எதிர்காலத்தை இயேசு முன்னறிவிக்கிறார், நடக்கிறது. ஆனால் என்ன சொல்றாரு? உனக்கு என்ன, என்னை பின்பற்றி வா. அதான் ஆண்டவர் சொல்லுகின்ற பதில். ஏன் மற்றவர்களை பார்க்கிறீர்கள்? ஏன் மற்றவர்களை பார்த்து ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு அதை குறித்து என்ன? என்னை பாருங்க, இயேசுவை பாருங்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17-18. நீதிமொழிகள் 23. இல்லையா? நீதிமொழிகள் 23:17.
மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாதப்பா, வார்த்தையை நம்பு, முடிவு உண்டு. எப்ப வாசிங்க 24ஆம் அதிகாரம் நீதிமொழிகள்ல 1:19. பொல்லாதவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை தவிர மற்றவர்களை குறித்து இங்கே சொல்லப்படுகின்றது. உலகத்தை பார்த்து அவன் எப்படி இருக்கிறான், அவன் 2 கார் வச்சிருக்கிறான், அவன் இப்படி பந்தாவா இருக்கிறான், கம்பேர் பண்ணாத. இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 37:1. சங்கீதம் 37:1. ஆமென். எரிச்சல் அடையாதே, பொறாமை கொள்ளாதே. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் வழிகாட்ட வேண்டும். என்னை அறியாமல் என் மனதிலே சில காரியங்கள் தோன்றும் பொழுது இப்படிப்பட்ட வசனங்களினால் நான் நிறைந்து, ஆண்டவரே இப்படி வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும். அப்படி நான் வாழ்கின்ற பொழுது கம்பேர் பண்ண மாட்டேன், மற்றவர்களோடு என் வாழ்க்கையை பொருத்தி பார்க்க மாட்டேன். 3வது காரியம், எல்லா இடங்களிலும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. என்னை மக்கள் கண்டுக்கணும். ஒரு புது ட்ரெஸ் போட்டு கோயிலுக்கு போறீங்க, என்ன எதிர்பார்ப்பீங்க? நல்லா இருக்கே புடவை, நல்லா இருக்கே ட்ரெஸ். யாருமே சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு கோயிலுக்கு வந்தே வேஸ்ட். அத்தனை ரெகக்னைசேஷன், அது ஒரு மனநோய். என்னை மக்கள் கண்டுக்கணும். புது வாட்ச் கட்டிட்டு போறேன், புது மொபைல் வாங்கியிருக்கிறேன், ஒருத்தன் கூட கேட்கலையா? என்னையா ரெகக்னேஷன் கிடைக்கலன்னா அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா ஏசாமியை கூட சில இடங்கள்ல மதிக்கவே இல்லை. வாசிங்க, லூக்கா 4:24. பாத்தீங்களா? ஏசாமிக்கே இந்த பாடு, கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப ஏசாமி மனசுல என்ன இருந்திருக்கும்? He already prepared his mind. நீங்க இப்படிதான்ப்பா நடந்து கொள்ளுவீங்க. அப்ப ஆண்டவர் என்னை அங்கீகரித்தால் போதும் என்ற உணர்வு இருக்கின்ற பொழுது, உலகம் என்னை அங்கீகரிக்காவிட்டால் நான் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன். ஆண்டவர் என்னை பார்க்கிறாருங்க. 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் என்னை பார்க்கிறார், அது எனக்கு போதும். தாவீது கோலியாத் சம்பவத்துல நம்மளுக்கு தெரியும் இல்லையா? கோலியாத் என்ன பண்றாரு? சவால் விடுகிறார். உங்க தேசத்துல யாருமே இல்லையா என்னை சந்திப்பதற்கு? ஒத்த வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யெகோவா தேவனை சபிக்கிறார். அப்ப யாரு முன்னாடி வர்றார்? தாவீது. ஒரு முக்கியமான வேலைக்கு தாவீது வர்றாரு இல்லையா? முக்கியமான நேரத்தில் கை கொடுக்க வர்றாரு. தாவீதை யாராவது அங்கீகரிச்சாங்களா? ஃபுல் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட். அண்ணன் திட்டுறாரு. சரி, சவுல் பாப்பா வெரி குட் நல்லா செய்யுன்னு சொன்னாரா? அவரும் என்ன சொல்றாரு? இப்பா நீ பார்த்தா பச்சை குழந்தை மாதிரி இருக்க, நீ எப்படிப்பா போய் சண்டை போட போற? அப்ப தாவீதுக்கு அங்கீகாரமே கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர் என்ன சொல்றார் பாத்தீங்களா? கோலியாத்தே, நீ உன்னை நம்பி வர, பட்டயத்தை நம்பி வர, நானும் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். உங்களை யாரும் அங்கீகாரம் பண்ணலன்னா கவலைப்படாதீங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. அதுதான் என்னுடைய பலன், அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து, சீஷர்கள், பவுல், நம் தேசத்துக்கு வந்த மிஷனரிகள் அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் சரியாய் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை.
ஆனாலும் ஓடிக்கொண்டே இருந்தார்கள், சாதித்தார்கள். காரணம் என்ன? ஆண்டவர் எங்களை பார்க்கிறார். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமென். இந்த ஒரு வசனம் பாருங்க, இது போதுங்க. யார் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, யார் என்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, யார் என்னுடைய செய்கைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. இங்கே நான் என்ன பார்க்கிறேன்? தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். ஆமென். எல்லா இடத்திலையும் என்னை கண்டுக்கணும்னு நினைக்காதீங்க. அது ஒரு மனநோய். ஆண்டவரே, நான் உமக்காய் சில காரியங்களை செய்கிறேன், உலகம் சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளும், சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளாது. அமெரிக்காவிலிருந்து பஞ்சாபுக்கு ஒரு மிஷனரி வந்தார். அவர் பேரு சாமுவேல் ஸ்டோக்ஸ், அவருடைய பெயர். நல்ல வசதியான குடும்பத்திலிருந்து வந்தவர், படித்தவர், உயர் பதவியில இருந்து வந்தவர். ஆனா பஞ்சாப்ல அந்த கிராமத்துக்கு போன உடனே அவரை சரியாக நடத்தவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. தரையில உட்கார சொன்னாங்க, அவர் முன்னாடியே சிகரெட்டை ஊதுனாங்க, அழுக்கு பாத்திரத்துல கஞ்சி கொடுத்தாங்க, வாங்கி குடித்தார், அமைதியாய் இருந்தார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். 2 நாள் அவமானப்படுத்தினாங்க. 3வது நாள் அந்த கிராம தலைவர் முன்னாடி வந்து தன்னுடைய தலைப்பாகையை அவர் பாதடியிலே வைத்து சொன்னாராம், உங்களை நாங்கள் சோதித்து பார்த்தோம். இயேசுவை பின்பற்றுபவர்கள் பொறுமையா இருப்பாங்க, எதிரிகளை நேசிக்கிறாங்க, இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க அப்படி இருக்கீங்களான்னு நாங்க பார்த்தோம். அதற்கு பிறகு அவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வல்லமையாய் ஊழியம் செய்தார், திருச்சபைகளை அவர் ஸ்தாபித்தார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை நிரந்தரமாக தாழ்த்துகிற ஆண்டவர் அல்ல, கர்த்தர் என்னை உயர்த்துகிறவர். 23ஆம் சங்கீதம் தானே சொல்லுது. நம்மளுக்கு மனப்பாடமா தெரியும். அதுல கடைசி 2 வசனம் வாசிங்க. பந்தின்னு வரும் இல்லையா? 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உயர்த்துகிறீர். பந்தினா என்னங்க? எல்லா விதமான மக்களும் கூடுகின்ற இடம். குறிப்பிட்ட மக்கள் கிடையாது. கல்யாண வீட்டுக்கு போறீங்க, கண்டிப்பா பந்திக்கு போக என்ன வரும்? பந்தியில யாரெல்லாம் உட்கார்ந்துருப்பா? எல்லா விதமான மக்களும். அதுதான் இங்க சொல்றாரு. ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பதாக உன்னை உயர்த்துவார் நேரம் வரும் பொழுது. ரைட். 4வது காரியம். நான் 3 காரியம் சொன்னேன் இல்லையா? மன ரீதியான பிரச்சனை, மனம் நிறைவடையாவிட்டால், இன்னொருவரை பார்த்து ஏங்கினால், எல்லா இடத்திலும் நமக்கு அங்கீகாரம் கிடைக்காவிட்டால். 4வது, இந்த உலகில் நடப்பது எல்லாமே எனக்கு எதிராக நடக்கிறது என்ற உணர்வு. என்னப்பா என்ன பண்ணாலும் தோல்வியா இருக்கு, யாரும் என்னை புரிந்து கொள்ளவே மாற்றாங்களே, தோற்றுக்கொண்டே இருக்கிறேனே, எல்லாம் எதிராக நடக்கின்றதே, நான் சரியான பாதையில தான் போறேனா? மனதிலே வருகின்ற சந்தேகம். பைபிள்ல 3 பேர்த்த நான் காமிக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச யோசேப்பு. ஆரம்பத்திலிருந்து பாருங்க, அவருடைய வாழ்க்கையில மேடு பள்ளங்கள். 17 வயசுல குழில தூக்கி போட்டாங்க, அடிமையா விற்கப்படுகிறாங்க, போத்திபார் வீட்டிலே அவமானம், சிறைச்சாலை, அந்த பானபத்திரக்காரன் மறந்துதான், நிறைய பிரச்சனை. ஆனாலும் கூட ஏற்ற சமயத்திலே யோசேப்பு உயர்த்தப்பட்டார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல போதுமான போதும் போதும் போதும்
அந்த ஒரு வார்த்தை தான். பயங்கர ஃபாஸ்டா எடுத்து வாசிக்கிறாங்க. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆமென். என்ன அர்த்தம்? யோசேப்பு கர்த்தரோடே இருந்தார். ஆமென். ஆண்டவரே, இவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் நான் உம்மை நம்புகிறேன். அதே யோசேப்பு 50ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 50:20 வாசிங்க. ஆமென். எனக்கு எதிராக நடந்துகிட்டே இருக்குது, நீங்க கூட தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா ஆண்டவர் அதை மாற்றி இருக்கிறார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டும். சில சமயம் வரிசையா தோல்விகளா வரும், எதுவுமே எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. பொறுமையாக, ஆண்டவரே உமக்கு தெரியாமல் என் வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியமும் நடக்காது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தான்ப்பா என்னை அனுப்பிச்சீங்க, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க. சில சமயங்கள்ல பிறர் நமக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அதை நன்மையாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. தாவீது சங்கீதம் 13க்கு வாங்க. முதல் 2 வசனம் வாசிங்க. தாவீது ராஜாவாக போறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பெறப்பட்டவர் தான். ஆனா நிறைய கஷ்டங்கள் பாடுகள் வழியாகத்தான் போயிட்டு இருந்தாரு. அந்த 2 வசனத்துல எத்தனை இதுவரைக்கும் பாத்தீங்களா? 4 இதுவரைக்கும். எதுவரைக்கும் ஆண்டவரே எனக்கு இந்த நிலை, எதுவரைக்கும் ஆண்டவரே? நம்மளும் சொல்லியிருக்கோம் இல்லையா? நீங்க சொல்லி பாருங்க, உங்களுடைய பிரச்சனைகளை போட்டு போட்டு 4 இல்ல நிறைய வரும் இல்லையா? எதுவரைக்கும் ஆண்டவரே நான் இங்கே இருப்பது, எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே? இதே தாவீது புலம்புறாரு. எதுவரைக்கும் ஆண்டவரே நான் சவுலுக்கு பயந்து ஓடுறது, எதுவரைக்கும் ஆண்டவரே மலையில வாழ்றது, எதுவரைக்கும் ஆண்டவரே காடுகளில் வாழ்வது? அவருக்கு இந்த பிரச்சனை தான் இருந்துச்சு இல்லையா? ஆனா அந்த கடைசி 2 வசனம் வாசிங்கய்யா. அதே சங்கீதம் 13. நம்பிக்கையா இருக்கிறேன், களி கூறுகிறேன், பாடுகிறேன். அல்லேலூயா. எதுவரைக்கும் கேட்டார் இல்லையா? பதில் இன்னும் வரலங்க. அதுக்குள்ள அவருடைய இதயம் சரியாகி விட்டது. ஜெபம் என்னை மாற்றும், ஜெபம் என் இதயத்தை இலகுவாக்கும். யார்கிட்ட புலப்புறாரு? மனுஷங்கிட்டயா? இல்ல, ஆண்டவரிடத்துல. ஆண்டவரிடத்திலே என் பிரச்சனைகளை, என் தேவைகளை, நான் நினைக்கின்ற குறைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே கொட்டுகின்ற பொழுது ஆண்டவர் நம்பிக்கையை கொண்டு வருவார். நம்பிக்கையாய் இருப்பேன், களி கூறுவேன், பாடுவேன். யோபு, யோசேப்பு, தாவீது, யோபு. யோபுவை குறித்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே அவருடைய வாழ்க்கையிலே எதிர்மறையாய் நடந்தது. வரிசையா அடி இல்லையா? என்ன ஒரு விசுவாசம் இல்ல. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை வந்து விட்டாலே நாம் நிறைய காரியங்களை யோசிக்கிறோம், தள்ளாடுகிறோம், தடுமாறுகிறோம். இங்கே யோபு 1ஆம் அதிகாரத்துல 21, 22ல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு கான்பிடன்ஸ் பாத்தீங்களா? என்ன ஒரு நம்பிக்கை! என் தேவன் தவறு செய்யாதவர். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவருக்கு கண் இல்லையா? அப்கோர்ஸ் நானும் புலம்பி இருக்கேன். யோப பாருங்க, மனைவியே சப்போர்ட் பண்ணலங்க. 19:25 யோபுல வாசிங்க. என் மீட்பர். அல்லேலூயா. இந்த மீட்பர்ன்ற வார்த்தை அங்கதாங்க வருது. மை ரெடீமர், என்னை காப்பாற்றுபவர். என் மீட்பர்
தூரத்துல இல்ல, இறந்து போகவில்லை, கண்ணை மூடிட்டு இருக்கல, என்னை மறந்து விடவில்லை, அல்ல உயிரோடு இருக்கிறார். கடினமான நேரங்களில் நான் இதை நினைக்க வேண்டும். 23:10 அவர் நான் போகும் வழியை, ஆமே 3 நண்பர்களுக்கு அது புரியல. என்னென்னமோ சொல்றாங்க, யோபு இப்படி ஆயிட்டியே யோபு, எங்கேயோ போயிட்டியே யோபு, உன் வழி மறைக்கப்பட்டு விட்டதே யோபு. இல்ல, நான் போகின்ற வழியை, நான் இருக்கின்ற நிலைமையை என் தேவன் அறிவார். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை உண்டு? ஆமென். என் தேவன் அறிவார். 42:2 கர்த்தாவே, ஆமென். பாத்தீங்களா, ஆண்டவரை எவ்வளவு புரிந்து வைத்திருக்கின்ற யோபு. ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வேத புத்தகம் நம் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. I should own, I should meditate. ஆண்டவரை புரிந்து கொள்ள, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு உதவி செய்வதாக. இந்த உலகில் நடப்பதெல்லாம் எனக்கு எதிராகவே நடக்கிறது என்று நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். யோபு ஜெபிக்கின்ற மனிதர், தாவீது ஜெபிக்கின்ற மனிதர், யோசேப்பு தேவனோடு நெருக்கமாய் இருந்தவர். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நான் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்திலிருந்து என்னை விடுவிக்கின்றார். பதிலே வராவிட்டாலும் கூட நான் உறுதியாயிருப்பேன். சங்கீதம் 13 தாவீதுக்கு பதில் வரல. 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல அன்னாளுக்கு பதில் வரல. ஆனா வேதனை சொல்லுது பாத்தீங்களா, 10ஆம் வசனம் நினைக்கிறேன். அதற்கு பிறகு அவள் ஆமென் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இன்னைக்கு கோயில் முடிஞ்சு எப்படி போறீங்கன்னு பாக்குறேன். நிறைய ஜெபம் பண்ணியிருக்கோம், கொட்டி இருக்கோம். அன்னால் எனக்கு ஒரு சவால். அவளுடைய மனநோயெல்லாம் போயிருச்சு. காரணம் என்ன? தேவ சமூகத்திலே தன்னை ஊற்றினார்கள். ஆண்டவரின் பிரசன்னம் என் இதயத்தின் வேதனைகளை மாற்றும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். மனம் நிறைவடையும், இன்னொருவரை பார்த்து ஏங்காது, அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காது, நடப்பது எல்லாம் எனக்கு எதிரானது என்று நினைக்க மாட்டோம். ஆண்டவரோடு நெருங்கி இருங்கள். அவருடைய பிரசன்னம் மனக்காயங்களை ஆற்றும், உருவாக்கும். கண்களை மூடி செல்லுங்கள்.